ஹலோ அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 18. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் உன்வு நீங்கள் அப்படின்னு சொல்லி உன்வு வந்து கேட்குறேன். கேட்டோடனே டேங் வந்து நான் டேஹுங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் என்ன தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உன்வு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஆமாம், எனக்கு வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வேணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நீ வந்து இன்டெரக்ட்லி என்னை வந்து இங்கேருந்து போக சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி உன்வு வந்து கேட்குறான். டேஹுங் வந்து புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் வந்து டேஹுங் வந்து அங்கேருந்து எந்திச்சு போகிறான். அப்போ வந்து உன்வு வந்து அவனோட கையை பிடிச்சிடான். பிடிச்சோடனே வந்து டேஹுங் வந்து முறைச்சிட்டு என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு கையை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உன் வந்து நீ இன்னும் இந்த பாட்டில் ஃபினிஷே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடுறான். ஏய் நீ என்ன பண்ணுற, இப்படிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்வு வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து கேட்காம அப்படியே ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு காலி பண்ணிடுறான். அது குடிச்சு முடிச்சோடனே அவனுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. அப்படியே டேஹுங் வந்து கீழே தரையில் வந்து உட்காந்துறான். எனக்கு வந்து தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி டேஹுங் சொல்கிறான். நீ வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி ஒரு பாட்டிலையும் ஃபுல்லாக குடிச்சேன்னா உனக்கு வந்து இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி உன்வு சொல்கிறான். அப்படியே உன்வு எந்திரிச்சு டேஹுங் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு உட்காடுறான். ஏன் நீ ரெண்டாக தெரியுற அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து உன்வு வந்து சிரிச்சிட்டு ஃபஸ்ட்டு நீ எந்திரிச்சு மேலே உட்காரு அப்படின்னு சொல்லி உன்வு சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் எழுந்துச்சு சேரில் உட்கார ஹெல்ப் பண்ணுறான். டேஹுங் அப்படியே உன்வை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது வந்து டேஹுங் வந்து அழுக ஆரம்பிச்சு உன்வுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி உன் வந்து கேட்குறான். உன் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே அவங்களே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து டேஹுங்கை கூப்பிட்டுட்டு உன்வு வந்து வெளியில் போயிடுறான். வெளியில் போய் டேஹுங்கை வந்து ஒரு சேரில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோடனே டேஹுங் வந்து அப்படியே உன்வுவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டூபிட் பனி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்கான். ஏன் என்னை அடிக்கிற, நான் எந்த பனியும் இல்லை அப்படின்னு சொல்லி உன்வு வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து உன்வுவை பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு வந்து உன்வு வந்து அப்படியே ஜங்குக் மாதிரியே தெரியுறான். உனக்கு இது வேணும் ஜங்குக், உனக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து உன்வு வந்து அடிக்கிறான் ஜங்குக்னு நினச்சிட்டு. உன்வுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கன்ஃபியூஸாக வந்து டேஹுங் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும் போதே டேஹுங் வந்து அடிக்கிறதை நிப்பாட்டிட்டு ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னோட பேச்சு எல்லாமே கேட்டோடனையும் என்னால் உன்னை வந்து ஹேட் பண்ணவே முடியலை. நான் வந்து உன்னை ஹேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு வந்து நான் வேணாம்ல, அதனால தான் நான் வந்து இந்த டிசிஷன் வந்து எடுத்தேன். நான் செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை வந்து என் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன் என் ஃபீலிங்ஸே புரிய மாட்டேது. நீ என் ஃபீலிங்ஸை பார்த்தேன்னா உனக்கு வந்து தெரியும் நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்படியே வந்து உன்வோட கன்னத்தில் வந்து 2 கையையும் வைக்கிறான் ஜங்குக்னு நினச்சிட்டு. உனக்கு தெரியுமா, நான் வந்து உன்னை கிஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி உன்வோட லிப்ஸை வந்து டேஹுங் வந்து அப்படியே தொடுறான். உனக்கு தெரியுமா ஜங்குக், நான் வந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்வு வந்து டேஹுங் வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிகிட்டே அப்படியே டேஹுங் வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். உன்வுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணி டேஹுங் வந்து அப்படியே பெஞ்சில் வந்து சாய்ச்சி வைக்கிறான். அப்படியே உன்வு வந்து டேஹுங்கை வந்து பார்த்துட்ருக்கான். ஏன் என்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி உன் வந்து சொல்கிறான்னு சொல்லி அப்படியே டேஹுங்கே பார்த்துட்ருக்கான். இந்த அழகான பையனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு உன் வந்து உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா டேஹுங்கோட ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குது. உடனே வந்து உன்வு எடுத்து அட்டன் பண்ணுறான். இப்போ பார்த்தா ஃபோன்லேருந்து சவுண்ட் எடுத்து ஹலோ டேஹுங், நீ எங்கே இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ இன்னும் வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சத்தமாக சொல்கிறான். உடனே வந்து உன் வந்து இது வந்து டேஹுங் இல்லை, டேஹுங் வந்து இப்படி ட்ரங்க் ஆகி ஒரு பாரில் வந்து இருக்கான், நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் வந்து இவனை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி உன்வு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீங்கள் யார், நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே உன் வந்து நான் வந்து அவனை கிட்னாப் பண்ணணுமா இருந்தால் நான் எதுக்கு ஃபோனை வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படி யோசிக்கிறான். அதுவும் ரைட் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமின் வந்து அவனோட அட்ரஸை வந்து சொல்கிறான். சொன்னோடனே உன் சரின்னு சொல்லிடுறான். உன்வு வந்து அப்படியே டேஹுங்க தூக்கிட்டு போய் அவன் காரில் வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தா கார் வந்தோடனே ஜிமின் வந்து ஓடி போகிறான். அவன் வந்து வெளியில் தான் டேஹுங்கண்டி வெயிட் பண்ணிகிட்டே நின்றுருந்தான். உடனே உள்ளக்குள்ளே போய் டேஹுங் எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்ப பார்க்குறான். பார்த்தா டேஹுங் வந்து எந்திரிக்கவே மாட்டான். அப்போ வந்து உன் வந்து கார்லேருந்து வெளில வரான். வந்தோடனே ஜிமின் வந்து தேங்க்யூ ஸோ மச் டேஹுங்கை வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உன் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
திருப்பி வந்து ஜிமின் வந்து அப்படியே டேஹுங்க பார்த்துட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து இவனை கொஞ்சம் பெட்டில் மட்டும் படுக்க வச்சுறீங்களா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இல்லைன்னா நானே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வந்து இட்ஸ் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங்க வந்து தூக்கிட்டு அவன் பெட்டில் போய் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சோடனே ஜிமின் வந்து தேங்க்யூ திருப்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிவிட்டு அப்படியே டேஹுங்க வந்து ஒன்று லாஸ்ட் டைம் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். உணவு போனோடனே ஜிமின் வந்து அப்படியே டேஹுங் மண்டையை வந்து அப்படியே தடவி விடுறான். நீ எப்பயுமே குடிக்க மாட்டியே, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லி அப்படியே டேஹுங்க சேடாக பார்த்துட்ருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், நீ வந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லிட்டு டேங்கோட மண்டையில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்புறம் வந்து ஜிமின் வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். ஸோ காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே டேஹுங் வந்து அப்படியே எழுந்துச்சு உட்காடுறான். பார்த்தா அவன் தலையெல்லாம் சுற்றுது. உடனே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். பார்த்தா டேபிளில் பார்த்தா ஒரு டேப்லெட்டும் தண்ணியும் இருக்குது. உடனே வந்து டேஹுங் வந்து அதை எடுத்து போட்டுட்டு கீழே இறங்கி வரான். கீழே பார்த்தா ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காரான். உட்காந்தோடனே ஜிமினும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். உடனே டேங் வந்து நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து கோவமாயிறான். நீ நேற்று வந்து தண்ணி அடித்து ட்ரங்க் ஆகி வீட்டுக்கு வந்து உனக்கு வந்து கான்சியஸே இல்லை. யாராச்சும் உன்னை ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், யாராச்சும் உன்னை கிட்னாப் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம என்ன அப்பா என்ன நினச்சிருப்பாங்க, நீ ஏன் இப்படி யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணியிருக்க, என்னமோ ஒரு நல்லவே இருந்தால் அவனை வந்து ட்ராப் பண்ணா, அவன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்ட்டே நீ கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். டேங் வந்து அப்படியே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். இன்னொரு வாட்டி குடிக்காத, அப்படின்னு குடிச்சேன்னா நான் வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நான் இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். குட் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ அவனோட நம்பர் ஏதாச்சும் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே யாரோட நம்பர் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இல்லை நேற்று நீ வந்து விட்டுட்டு போனான்ல அவரோட நம்பர் தான், அவர் டைம்ஸாக சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து எனக்கு அதெல்லாம் நான் வாங்கலையே அப்படின்னு சொல்கிறான். சரி அடுத்த வாட்டி நீ எங்கேயாச்சும் அவரை பார்த்து என்ன டைம்ஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஹோஸ்ட்டுக்கு வந்து வரான். வந்து யூங்கி எப்போ வரான் அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்ட வந்து கேட்குறான். கேட்டவுடனே கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுவான், ஆனால் ஜங்குக்கும் கூட வரான் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி கொஞ்சம் டென்ஸ் ஆகிடான். உடனே ஜிமினும் ஹொசோக்கும் வந்து அப்படியே டேங்க பார்க்குறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து நீ போய் வாலெட் எடுத்துகிட்டு வா, நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கன்னு சரின்னு சொல்லி அவன் ரூமுக்கு போயிடுறான் ரெடியாக. எல்லாம் சரியாயிருமா ஜிமின், டேங் வந்து ஜங்குக்கை திருப்பி லவ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து இல்லைப்பா அவன் எப்படி திரும்பி லவ் பண்ணுவான், அவன் வந்து இன்னும் லவ் பண்ணவே அவனை வந்து விடலை, அப்புறம் எப்படி அவன் திருப்பி லவ் பண்ணுவான், இன்னும் வந்து டேங் வந்து ஜங்குக்கை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து எல்லாமே நல்லதாக நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே சரியாக தான் போகும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து வந்துடுறான். வந்தோடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளில போகிறாங்க. ஹோசோக் பாய் சொல்லிவிட்டு இந்த சைடு ஜங்குக்கு வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ வந்து டேஹுங்கை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜின் வரான். ஜின் வந்து பக்கத்தில் வந்து நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து யூங்கி ஹூங் கூட போகாமல் இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை டேஹுங் வந்து என் மேலே கோவமாக இருக்கான்ல, அவன் என் கூட பேசலைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அஃப்கோர்ஸ் ஜங்குக், அவன் வந்து கோவமாக தான் இருப்பான், நீ தான் வந்து அவனை சமாதானப்படுத்தணும், அவன் உன்னை அடித்தாலும் நீ வந்து அவன்கிட்ட வந்து சாரி சொல்லணும், நீ வந்து ட்ரை பண்ணலைன்னா அவனுக்கு எப்படி தெரியும், நீ வந்து நல்லா ட்ரை பண்ணணும், அப்போ தான் டேஹுங் வந்து புரியும் நீ வந்து மாறிட்டேன்னு சொல்லி, அவன் அடித்தாலும் நீ வந்து அதை ஏற்றுக்கணும், ஏன்னா வந்து நீ தான் இங்கே வந்து தப்பு, அவன் இல்லை, அவன் வந்து உனக்காண்டி இவ்வளோ நாளாக வந்து இன்னி வரைக்கும் அவன் வந்து உனக்காண்டி ஃபைட் பண்ணான், இனிமேல் வந்து நீ வந்து அவனுக்காண்டி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். ஆமாம் நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, நான் வந்து டேங்கை வந்து விட்டு தர மாட்டேன், அவனை வந்து நான் வந்து ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜின் ஸ்மைல் பண்ணிவிட்டு தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் டேங் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து எல்லாமே எடுத்து போட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா யார் மேலேயோ மோதிடுறான். ஓ ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அந்த பர்சன் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அந்த பர்சனை பார்க்குறான். ஓ நீங்கள் தானே நேற்று வந்து டேஹுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் நான் தான், டேஹுங் எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் சொல்ல போகிறான். ஆனால் பின்னாடிலேருந்து டேங் வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணியிருக்க, நான் உனக்காண்டி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து
அதான் அவனே வந்துட்டான், நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேங் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். உடனே ஜிமின் வந்து இவர் தான் நேற்று வந்து உன்னை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். நான் போய் திங்ஸை வந்து வாங்குகிறேன், நீங்கள் 2 பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறான். நேற்று என்னை வந்து வீட்டில் விட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே உன் வந்து இல்லை அதெல்லாம் தேவையில்ல, நான் வந்து எப்பயுமே அழகான பையனை பார்த்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுறான். உடனே டேங் வந்து அப்படியே கோவமாக பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து கல்யாணம் ஆனவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உன் வந்து அதனால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்குது, நீங்கள் என் கூடலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ அவனை டிவோர்ஸ் பண்ண தானே போகிற அப்படின்னு சொல்லி உன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நீ தான் நேற்று வந்து என்கிட்ட சொன்ன அவன் வந்து உன்னை நல்லா ட்ரீட் பண்ண மாட்டான், அதனால் வந்து நீ டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு, அதனால் இப்போ வந்து என்னோடய சான்ஸ் இருக்குல்ல, அதனால் நான் என்னோடய சான்ஸை வந்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்டு சொல்கிறான். நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறான். இங்கே பாருங்கள், நேற்று வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் வந்து தேங்க்யூ, நம்ம வந்து இதோட எங்கேயே முடிச்சுக்குவோம், இனிமேல் வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, நேற்று நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணனால நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் நான் வந்து இக்னோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். உடனே வந்து ஊன் வந்து கையை பிடிச்சி டேங் வந்து இழுக்கிறான். இப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே திரும்பி ஊன்வை பார்த்து முறைக்கிறான். இங்கே பாரு, நான் உன்னை எப்போ பார்த்தேன்னா அப்போயே வந்து உன்னை வந்து எனக்கு பிடிச்சி போச்சு, உன்னோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு லாய்க்கே இல்லை, நான் வந்து உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உன் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து உன்னோட கையை எடுத்து விட்டுட்டு, அப்படியா, அப்போ நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அங்கேருந்து போயிடறான். உடனே வந்து ஊன்வோ வந்து அப்படியே டேங்கை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அப்படின்னு சொல்லி ஊன் வந்து சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். இங்கே வந்து ஜிமினும் டேஹங்கும் வந்து காரில் ஏறி உட்காராங்க. உனக்கு நல்லா தெரியுமா அவன் வந்து நல்லவன் தானா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். ஆமாம், நல்லவன் இல்லைன்னா நேற்று வந்து நீ இருந்த நிலைமைக்கு அவன் வந்து உன்னை என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆனால் வந்து அவன் இன்றைக்கி வந்து என் கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். அவன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான், இனிமேல் தான் நம்ம தான் அவனை தான் பார்க்க போகிறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றி கவலைப்பட்டுட்டு விடு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ லன்ச் டைம் ஆகிடுது. அப்போ வந்து ஜிமினும் ஹோசக் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா யூங்கியும் ஜங்குக்கும் வந்து உள்ளக்குள்ளே வராங்க. உள்ளக்குள்ளே வந்தோடனே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து க்ரீட் பண்ணுறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கை வந்து தேடுறான். அதை வந்து ஹோசக் வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு டேஹங் வந்து அவனோட ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அவனோட ரூம் வந்து அங்கே தான் இருக்குது, நீங்கள் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போ பார்த்தா ஹோசக் வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். நீ வந்து இவங்க வந்து உன்னோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து லஞ்செலாம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்கியும் ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜிமினும் யூங்கி வந்து ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே வந்து ஜிமின் வந்து யூங்கி வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஐ மிஸ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா யூங்கி வந்து அப்படியே ரூமை வந்து சுற்றி பார்க்குறான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உன்னோட ரூமை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் போய் உட்காரான். உட்காந்தோடனே பக்கத்தில் வந்து ஜிமினை வந்து உட்கார சொல்கிறான். டேஹங் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நான் என்ன சொல்கிறது, டேஹங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குடிச்சிருக்கான், அதுவும் ஜங்குக்குனால. நேற்று வந்து ஊன்னு ஒரு ஆள் தான் வந்து விட்டுட்டு போனா, வேறு ஏதாச்சும் டேஹங் கூட நடந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். என்னது அப்படின்னு சொல்லி. ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, டேஹங் வந்து ரொம்ப சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து நீ வந்து கவலைப்படாத, ஜங்குக்கும் அவனோட லவ் வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு, அவன் வந்து டேஹங்கை எப்படியாச்சும் வந்து சரி பண்ணிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்டு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 18. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பை பை, டாட்டா, டேக் கேர்.